கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற நாவலோட தலைப்பு மாறும் காலங்கள் மாறா காதல். எழுதியவர் சாந்திகா சிவகணேஷ். அத்தியாயம் 1. இந்த கதை அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்திலும் இந்தியாவில் உள்ள சென்னையிலும் நடக்கும் கதை. காலை உறக்கம் கலைந்து முகம் வரை மூடியிருந்த மொத்தமான போர்வையை லேசாக விலக்கி தலையை மட்டும் வெளியே நீட்டி பார்த்தாள் சாதனா. மர சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த பெரிய சுவர் கடிகாரத்தை பார்த்தாள். மணி 8 ஆகியிருந்தது. 8 o'clock ஆயிடுச்சா என்று தனக்கு தவணை கேட்டபடி இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வார்ம் கம்ஃபர்டரில் தூங்கலாம் என்று சொன்ன மனதினை கட்டுப்படுத்தி கொண்டு குளிருக்கு இதமாக போர்த்தி கொண்டிருந்த அந்த மொத்தமான போர்வையை முழுதுமாக விலக்கி அந்த பூ போன்ற பஞ்சு மெத்தையிலிருந்து எழுந்து பாதத்தை தரை மீது ஒட்டியிருந்த கார்பெட் மீது வைத்தாள். அறை முழுதும் நிரம்பியிருந்த லேசான குளிர்காற்று அவளை சூழ்ந்தது. அணிந்திருந்த முழுக்கை டிஷர்ட், முழு பேண்ட் அந்த குளிருக்கு ஈடு கொடுத்தது. குளியலறை சென்று பல் துளக்கிவிட்டு மாடியில் இருந்து கீழே இறங்கி சமையலறைக்கு சென்றாள். அங்கே இருந்த காஃபி மேக்கர் உதவியுடன் காஃபி போட்டு ஒரு கப்பில் எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளில் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தாள். ஒரு மிடரு காஃபி அருந்தியபடி ஜன்னல் திரையை லேசாக விலக்கி வெளியே பார்த்தாள். சில மரங்களை தவிர மற்ற மரங்களின் இலைகள் பச்சையிலிருந்து மஞ்சள், ஆரஞ்சு, ஊதா, சிகப்பு மற்றும் பழுப்பு நிறங்களுக்கு மாறிக்கொண்டிருந்தன. வெவ்வேறு மரங்கள் வெவ்வேறு நிற இலைகளுடன் காணப்பட்டன. மரங்கள் தங்கள் நிறம் மாறிய இலைகளை வேகமாக வீசும் காற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பறிகொடுத்து இது இலையுதிர் காலம் என்பதை காட்டின. உதிர்ந்த பல வண்ண இலைகள் சாலையின் மீது ஒரு போர்வை போல சாலையை போர்த்தியிருந்தன. முற்றிலுமாக இலைகளை இழந்த ஒரு சில மரங்கள் வெறும் கிளைகளுடன் வண்ணம் இழந்து காட்சியளித்தன. மரங்கள் உதிர்ந்த இலைகளை சோகமாக பார்ப்பது போல சாதனாவுக்கு தோன்றியது. அந்த சோகம் அவளையும் தொற்றிக்கொண்டது. இந்த மரங்களைப் போலவே அவளது வாழ்க்கையும் வண்ணம் இல்லாமலே இருக்கிறது. இந்த மரங்களுக்கு வசந்தம் இன்னும் சில மாதங்களில் வந்துவிடும். ஆனால் இவள் வாழ்க்கையில் கடந்த 2 வருடங்களாக இலையுதிர் காலம் மட்டுமே நீண்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெருமூச்சுடன் குடித்து முடித்த காஃபி கப்பை சிங்கிள் லேசாக கழுவி சமையலறையில் இருந்த பாத்திரம் துலக்கும் எந்திரத்தில் கப்பை வைத்தாள். என்னம்மா சாதனா, எழுந்துட்டியா என்று கேட்டபடி அங்கு வந்தார் தாய் கலைவாணி. ஆமாம்மா. ஏன்மா, இன்னைக்கு தான் உனக்கு லீவாச்சே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே? இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்காக தான் எழுந்தேன். சரி, காஃபி குடிச்சியா? இப்போதான் குடிச்சேனம்மா. சரி, நீ போய் உன் வேலையை பாரு. இன்னைக்கு நான் பூரி உருளைக்கிழங்கு பண்ண போகிறேன். பூரி போடுவதற்கு முன்னாடி உன்னை கூப்பிடுறேன். வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உடனே வா, அப்பதான் இந்த குளிருக்கு சூடா சாப்பிடலாம் என்றார் தாய். எதுக்குமா கஷ்டப்படுறீங்க? பிரெட் சாண்ட்விச் ஏதாவது சிம்பிளா பண்ணினா போதாதா என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தால் சாதனாவின் தங்கை சஞ்சனா. ஆமாம்மா, சஞ்சு சொல்றது கரெக்டு தான். எதுக்காக இப்படி வெரைட்டியா பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டால் சாதனா தாயின் மீது அக்கறையாக. நீங்கள் எப்பவும் அப்படித்தானே சாப்பிடுறீங்க. நான் இங்கே இருக்க போகிறது 5 மாதம்தான். அந்த 5 மாதம் என் கையால் விதவிதமாக சமைச்சு போட்டாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும் என்றார் கலைவாணி மகள் மீது பாசமாக. மா, நீங்கள் இங்கே வந்து இருக்கிறது எங்களுக்கு விதவிதமாக சமைச்சு போட இல்லை, என்னையும் குழந்தையும் பார்த்துக்க மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற நேரத்தில் ரெஸ்ட் எடுங்க என்றாள் சஞ்சனா அக்கறையாக. எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. குழந்தை பிறந்து 1 மாதம் ஆகுது. நீயே குழந்தையை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்ட. வீட்டு வேலையும் ரொம்ப கிடையாது. துணி துவைக்க வாஷிங் மிஷின், அதை காய வைக்க ட்ரையர், சாமான் துளக்க டிஷ்வாஷர், வீட்டை பெருக்க ரோபோட் வேக்கம். பெருசாக தூசு படிவது கிடையாது. ஒட்டடை தூசி தட்டும் வேலையும் கிடையாது. சமைக்கிறது மட்டும்தான் வேலை. அதுக்கும் காஃபி மேக்கர், பிரெட் சாண்ட்விச் மேக்கர், ஆனியன் கட்டர், சமைக்கிறாயோ இல்லையோ எலக்ட்ரிக் குக்கர், விதவிதமான பாத்திரம்னு நிறைய வாங்கி வச்சிருக்கு. நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் ஆள் வைக்கிற மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குது. அதான் அந்த சமைக்கிற வேலையை ஆவது செய்யலாம்னு பார்க்குறேன் என்றார் தாய். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாத்துக்கும் மிஷின் இருந்தாலும் இதையெல்லாம் போட்டு எடுக்க வேண்டிய வேலை இருக்கே. குழந்தை பிறக்கும் வரைக்கும் வேலை கம்மி தான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேலை அதிகமாகிடும்.
குழந்தைகிட்டவே நமக்கு நேரம் சரியா இருக்கும். குழந்தை வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சா குழந்தையை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது, திரும்ப வந்ததும் பாட்டு கிளாஸ், செஸ் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், டேக்வாண்டோ கிளாஸ், இந்த மாதிரி எல்லா கிளாஸுக்கும் கூட்டிகிட்டு வர்றது. அப்புறம் இந்தியன் காய்கறி விற்கிற கடைக்கு போய் நாம் சாப்பிட்ற காய்கறி, மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வர்றது. வால்மார்ட் போய் வீட்டுக்கு தேவையான மற்றதையெல்லாம் வாங்கிட்டு வர்றது. இப்படி எவ்வளவு வேலை ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இங்கே செய்கிறோம் தெரியுமா? நான் சொன்ன இந்த எல்லா இடமும் தூரம் தூரமாக இருக்கும். நாம் காரில் தான் போய் வாங்கிட்டு வரணும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நடந்து போய் தெருமுனையில் இருக்கிற கடையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து விட முடியாது. ஏதோ ஒரு சில அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் அப்படி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி அப்படி இருக்காது. இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிறவர்கள் இருந்தால் இன்னும் வேலை 2 பேருக்குமே ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு நடுவில் குழந்தைகளுக்கு ப்ளே டேட் அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாரம் ஒரு தடவை, அப்படி இல்லைனா மாதம் ஒரு தடவை பாட்லக் அரேஞ்ச் பண்ணணும் என்று முடிக்காமல் பட்டியலை நீட்டிக்கொண்டே போனாள் சஞ்சனா. அது என்னடி பாட்லக் என்று கேட்டார் கலைவாணி. அப்படின்னா தமிழில் கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். சின்ன வயசில் விளையாடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். என்னோட ஃப்ரெண்ட் ஒரு 10 ஃபேமிலி சேர்ந்து யார் யார் என்னென்ன பதார்த்தம் செய்து எடுத்துகிட்டு வரணும்னு பிளான் பண்ணி அதே மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு வீட்டில் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்படியே குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து விளையாடுவாங்க. பெரியவங்க நாங்களும் கூட சேர்ந்து ஏதாவது விளையாடுவோம். நீங்கள் முதல் தடவையாக அமெரிக்காவுக்கு வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து இருந்த 1 மாதமும் என்னோட டெலிவரி குழந்தை அப்படின்னு போயிடுச்சு. இன்னும் 5 மாதம் இங்கே தான் இருக்க போகிறீங்க. நீங்களே பாருங்க, உங்களுக்கு புரியும் என்றாள் சஞ்சனா. நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டால் மலைப்பாதான் இருக்கு. நம்ம ஊர் பரவாயில்ல போல இருக்கே, எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம். இங்கே அப்படி வைக்க மாட்டாங்களா? அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் ஆள் வைத்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கலையா? பார்த்தேன். வீட்டு பாத்ரூம், டாய்லெட் 2யும் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு லேடி வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. தோட்டம், தெருவில் இருக்கும் செடிகளை அழகாக கட் பண்ணிட்டு போக ஒருத்தர் வராரு. ஆனாலும் நம்ம ஊரில் சாதாரணமாக சாமான் துளக்க, வீடு பெருக்கி துடைக்க, துணி துவைக்க ஆள் வச்சு இருக்கிற மாதிரி வேலைக்கு ஆள் வச்சுக்க மாட்டிங்களா? இங்கே தான் எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குல்லம்மா. அப்புறம் வீட்டு வேலையை எல்லோரும் ஷேர் பண்ணி பண்ணுறதுனால வேலைக்கு ஆள் வைப்பது இங்கே நம்ம ஊர் மாதிரி அவ்வளவு காமன் கிடையாது. சரி, அக்கறைக்கு இக்கரை பச்சை. உன்கிட்ட பேசிக்கிட்டே உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிட்டேன். சாதனாவை கூப்பிடு, பூரி போட போகிறேன் என்றார் கலைவாணி. சாது என்று கூப்பிட, சாதனா என்ன சஞ்சு என்று கேட்டபடி வந்தாள். அம்மா சூடா பூரி போடுறாங்க, வா சாப்பிடலாம். சரி என்றபடி டைனிங் டேபிளில் அமர்ந்தாள். அப்போதுதான் குளித்து முடித்து வெளியில் வந்தால் சஞ்சனாவின் கணவன் விக்ரம். வாங்க மாப்பிள்ளை, பூரி சாப்பிடுங்க என்று கலைவாணி அழைக்க அவனும் அமர்ந்து சஞ்சனா சாதனா உடன் பேசியபடி சாப்பிட ஆரம்பித்தான். குழந்தை அழும் சப்தம் கேட்டது. அதனை கேட்ட சஞ்சனா, நான் போய் பார்க்கிறேன் என்று எழுந்திருக்க முற்பட்டாள். ஆனால் விக்ரம், சஞ்சு, நீயே ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு பிடிச்ச பூரி உருளைக்கிழங்கு உங்க அம்மா கையால் சாப்பிட்டுட்டு இருக்க, நீ சாப்பிடு, நான் போய் பார்க்கிறேன் என்று விட்டு பதிலை எதிர்பாராமல் எழுந்து சென்றான். அவனை கவனித்த கலைவாணி, எவ்வளவு தங்கமான மாப்பிள்ளை என்று அவனை புகழ்ந்துவிட்டு சாதனாவை பார்த்து, நீயும் எங்க சொல் பேச்சு கேட்டு இருந்தா உனக்கும் இந்த மாதிரி ஒருவர் கிடைத்து உன் வாழ்க்கையும் நல்லபடியா இருந்திருக்கும் என்று பெருமூச்சுடன் கூறினார். இதனை கேட்ட சாதனா சாப்பாட்டை பாதியிலேயே விட்டுவிட்டு எழுந்து சென்றாள். அம்மா, ஏன்மா இப்படி அவள் சாப்பிடும்போது பேசுறீங்க என்று கவலையுடன் கேட்டாள் சஞ்சனா. பண்றதெல்லாம் தப்பு, சொன்னா கோபம் மட்டும் மூக்குக்கு மேலே வரும் என்றார் கலைவாணி விடாமல். அம்மா ப்ளீஸ் என்று சஞ்சனா கூற, சரி, நான் உன் அக்காவை எதுவும் சொல்லலை என்று விட்டு அமைதியானார். வேகமாக தன் அறைக்குள் நுழைந்த சாதனா குளித்து உடை மாற்றிக்கொண்டு தோளில் இருந்து முட்டி வரையில் இருக்கும் அந்த பெரிய கோட் ஷூட் அணிந்து தன் பைலட் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக இறங்கி வெளியில் சென்றாள். எங்க போறேன்னு சொல்லாம இவ்வளவு வேகமா எங்க போற என்று சஞ்சனாவை பார்த்து கேட்டார் கலைவாணி. அம்மா, அவ இங்கே எங்கேயாவது பக்கத்துல தான் போவா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே சஞ்சனாவின் கைபேசிக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. திறந்து படித்தாள். கோயிங் டு லதாஸ் ஹோம், லதா வீட்டிற்கு செல்கிறேன் என்று அதில் இருந்தது. அதை பார்த்த சஞ்சனா, அம்மா, அவளோட ஃப்ரெண்ட் லதா வீட்டுக்கு போயிருக்கா என்று விவரம் தெரிவித்தாள். அதை சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன என்று கேட்டபடி சாப்பிட்டு
முடித்து தட்டை டிஷ் வாஷரில் வைத்தார் கலைவாணி. அதான் என்கிட்ட சொல்லிட்டா இல்லம்மா, விடுங்க என்று முடித்தாள் சஞ்சனா. சாலையில் சிகப்பு சிக்னலை பார்த்து காரை நிறுத்தினாள் சாதனா. இவள் முன்பு ஒரு கார் நின்று கொண்டிருக்க, இவள் பின்பு 2 கார்கள் நின்று கொண்டிருந்தது. அப்போது அவளுடைய கைபேசி ஒலித்தது. அதனை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டு காரில் இருந்த செல்போன் ஸ்டாண்டில் செல்போனை வைத்துவிட்டு, ஹலோ திலீப் என்றாள். ஹாய் சாதனா, ஹவ் இஸ் யுவர் வீக்கெண்ட் கோயிங்? வார இறுதி எப்படி போகிறது என்றான் திலீப். கோயிங் குட், நல்லா போகுது என்றாள் சாதனா. அப்புறம் இன்னைக்கு நாம மீட் பண்ணலாமா என்று கேட்டான். இன்னிக்கா என்று ஆச்சரியமாக கேட்டாள் சாதனா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நாம் இன்னைக்கு மாலில் மீட் பண்ணலாமா? ஐ ஹாவ் சம்திங் டு டெல் யூ. உன்னிடம் சொல்ல என்னிடம் ஒரு விஷயம் இருக்கு. ஓகே என்றாள் சஞ்சனா. அவன் இடத்தை சொல்ல அவள் காரை அங்கு செலுத்தினாள். ஒரு குக்கிராமத்தை அடைத்து கட்டியது போல கட்டியிருந்த அந்த ஷாப்பிங் மாலுக்குள் காரை ஓட்டினாள் சாதனா. அவன் வருவதாக சொல்லியிருந்த இடத்திற்கு நேராக காரை நிறுத்திவிட்டு காரிலிருந்து இறங்கி அந்த குளிரில் போட்டிருந்த கோட்டின் தலைப்பகுதியை எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு நடந்து உள்ளே சென்றாள். அந்த மாலில் போட்டிருந்த பெரிய சோஃபாவில் கோட் அணிந்து அமர்ந்திருந்த திலீப்பன் இடம் வந்தாள். ப்ளீஸ் என்று அவன் காட்டிய அந்த சோஃபாவில் அமர்ந்தாள் சாதனா. டெல்மி திலீப், சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்டாள் ஆர்வமாக. கிவ் மீ எ செக், ஒரு நிமிஷம் என்றவன் ஆழ்ந்த மூச்சு எடுத்து அவன் கையில் வைத்திருந்த ஒரு வைர மோதிர டப்பாவை திறந்து அவளிடம் நீட்டி, வில் யூ மேரி மீ, என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்கிறாயா என்று கேட்டான். திலீப் என்று ஆச்சரியத்தின் உச்சிக்கு சென்றாள் சாதனா. ஐ கான்ட் பிலீவ் திஸ், என்னால் நம்பவே முடியல. என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்ச நீங்களா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க என்று கேட்டால் விழி அகல. உன்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். உனக்கு ஓகேனா சொல்லு, நாம் இதை லீகல் அப்ரோச் பண்ணலாம் என்றான். சாரி திலீப், இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இனிவே நான் உங்களை தப்பு சொல்ல முடியாது. ஆனால் நான் உங்களை எப்பவும் அப்படி பார்த்தது கிடையாது. நீங்கள் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான் என்றாள். இப்போவே உன்னோட முடிவை சொல்ல வேண்டியது கிடையாது. டேக் யுவர் ஓன் டைம், நேரம் எடுத்துக்கொள் என்றான். சாரி, எத்தனை நாள் யோசித்தாலும் என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது என்றாள் சாதனா திட்டவட்டமாக. இதனை கேட்ட அவன் எதுவும் பேசவில்லை. இருவரும் அமைதியாக சிறிது நேரம் இருந்தனர். பிறகு சாதனா, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ என்றுவிட்டு அங்கிருந்து கிளம்பி வீடு வந்து தன் அறைக்குள் புகுந்து கதவை சாத்திவிட்டு அணிந்திருந்த ஷூ கோட் இரண்டையும் கழட்டி எரிந்துவிட்டு படுக்கையில் தொப்பென்று விழுந்தாள். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. எவ்வளவு நேரம் அப்படியே கிடந்தாலோ அவளுக்கே தெரியாது. சாது என்ற சஞ்சனாவின் குரல் கேட்டு எழுந்தாள். கண்களை அழுந்த துடைத்து கொண்டு, என்ன சஞ்சு என்று கேட்டாள். சிவந்து இருந்த சாதனாவின் கண்களை பார்த்த சஞ்சனா அவள் அழுது இருப்பதை புரிந்து கொண்டாள். பழைய கதை எதையாவது நினைத்து அழுது இருப்பாள் என்று நினைத்து கொண்டு அதை பற்றி கேட்டு அவளை கஷ்டப்படுத்த விரும்பாமல், இந்த குட்டி பையனை பாரேன், எப்படி அழகா சிரிக்கிறான் என்று அக்காவை திசை திருப்ப முயன்றாள். அப்போதுதான் சஞ்சனாவின் கையில் இருக்கும் 1 மாத குழந்தையான விஷாலை கவனித்தாள். அன்று பூத்த பன்னீர் ரோஜா பூ குவியல் போல இருந்த அவனை தன் கையில் வெகு ஜாக்கிரதையாக வாங்கினாள். குழந்தை சாதனாவை பார்த்தான். குட்டி பையா, பட்டு பையா என்று அவனை சாதனா கொஞ்சினாள். அதனை புரிந்து கொண்டது போல அந்த பச்சிலம் குழந்தை லேசாக இதழ் விரித்து சிரித்தான். அந்த சிரிப்பில் மயங்கிய சாதனா, ரொம்ப கியூட்டா சிரிக்கிறான் என்றால் மற்றதை மறந்து. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.